Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. இயல் 5 உரைநடை கல்வியில் சிறந்த பெண்கள் கவிதை பிழையில் குடும்ப விளக்கு எழுதியவர் பாரதிதாசன். அடுத்தது சிறுபஞ்ச மூலம், இதை எழுதியவர் காரியாசான். விரிவானத்தில் வீட்டுக்கோர் புத்தகசாலை பார்க்குறோம். இலக்கணத்தில் இடைச்சொல் உயிர்ச்சொல் இந்த டாப்பிக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உரைநடை கல்வியில் சிறந்த பெண்கள். சங்ககால பெண்பாற் புலவர்கள் ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், அல்லூர் நன்முல்லையார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார், வெண்ணி குயத்தியார், காவர் பெண்டு, காக்கை பாடினியார், நக்கண்ணையார், நப்பசலையார், பொன்முடியார். மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்த காலம் சமணம் புத்தம். இந்த 2 மதங்களும் வளர்ந்த காலத்தில் தான் மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க. இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள். இவங்க 2 பேரும் பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்களை பற்றின சிறு குறிப்பு. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1886 ஜூலை 30. இறந்த ஆண்டு ஜூலை 22, 1968. 81 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க 1912 சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். இவங்க தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார மணமுறை தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண சட்டம் இதெல்லாம் நிறைவேறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அடையாறு அவ்வை இல்லம் 1930 உருவாக்கியிருக்காங்க. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை 1952 முதல் தேர்தல் இது பண்ணியிருக்காங்க, நிறுவியிருக்காங்க. 1952 முதல் தேர்தலில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் 1883 1962 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளராக இருந்திருக்காங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். டாக்டர் முத்துலட்சுமிக்கு நிறைவேறதுக்காக துணை நின்றாங்க இல்லையா, அவங்க கூட இவங்களும் துணையாக இருந்திருக்காங்க. 1989 ஆண்டு தமிழக அரசு இவர் பெயரில் 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை வழங்கிட்டு வராங்க. பண்டிதர் ரமாபாய் இவங்க 1858 1922 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 1922 சௌரி சௌரா இயக்கம் நடந்துச்சு. சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆனவர். ஆரிய மகிழா சமாஜம், ஆரிய பெண்கள் சமாஜம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை இவங்க தொடங்கியிருக்காங்க. யாருன்னா பண்டிதர் ரமாபாய். ஐடாஸ் சோஃபியா ஸ்கட்டர் 1870 1960 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராகி தமிழகத்தில் வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். சாவித்ரிபாய் பூலே இவங்க 1831 1897 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் முதல் பெண் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. இவர் தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க, சாவித்ரிபாய் பூலே. அடுத்தது பார்த்திங்கன்னா மலாலா யூசுஃப். இவங்க பிறந்தது 1997, பாகிஸ்தான் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. பெண் கல்வி வேண்டும் என போராட்ட காலத்தில் இறங்கிய போது அவருக்கு வயசு 12 வயது. பாகிஸ்தானில் முதல் அமைதி விருது பெற்றவர். 2014 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். உலக அமைதி மற்றும் செழிப்பு அறக்கட்டளையின் தைரியத்திற்கான விருது, அதாவது பிரேவரி அவார்டு வாங்கியிருக்காங்க. மலாலா தினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஜூலை 12, 1997. 2013 முதல் மலாலா தினம் கொண்டாடப்படுது. மலாலா பிறந்த தினம் 16வது வயது பிறந்தநாள் முதல்ல தான் இந்த மலாலா தினம் கொண்டாடப்படுது. முதல்ல பெண்களுக்கான பள்ளியை மராட்டிய மாநிலத்தில் தொடங்கியவர்கள் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே. முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு 1882. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரை 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்தவர் கைலாஷ் சத்யாத்ரி. 2014 நோபல் பரிசு அமைதிக்கானது பெற்றிருக்காரு. இவங்க 86,000 கிலோமீட்டர் நடந்து 80,000 குழந்தைகள் கல்வி பெறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. 103 நாடுகளுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த குழந்தைகள் எல்லாமே அடிமை குழந்தைகளாக இருந்தவங்கள மீட்டு கல்வி பெறதுக்கு உதவியாக இருந்திருக்காரு கைலாஷ் சத்யார்த்தி. பெண் கல்வி ஊக்குவிப்புக்கான திட்டங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் எதற்கு உரியது? பட்ட மேற்படிப்பிற்கு. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், கல்வி திருமண உதவித்தொகை. இது ரெண்டுக்கும் சிவகாமி அம்மாள் திட்டம் உதவியாக இருந்திருக்கு. தனித்தமிழ் இயக்கத்தின் தலைவர்
மறைமலை அடிகள். தனித்தமிழில் சிறந்தவர். நீலாம்பிகை அம்மையார். இவர் வந்து மறைமலை அடிகளோட மகள். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் 1903 1943 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. நீலாம்பிகை அம்மையார் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகர வரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், இந்த நூலெல்லாம் எழுதியிருக்காங்க. தனித்தமிழ் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ள நூல்களாக இந்த 4 நூல்களும் அமைஞ்சிருக்கு. தன்னுடைய பரிந்துரையில் அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய கல்விக்குழு, கோத்தாரி கல்விக்குழு 1964, குழந்தைகள் திருமண தடை சட்டம், சாரதா சட்டம் 1929, ராஜேஸ்வரி அம்மையார் வாழ்ந்த காலம் 1906 முதல் 1955 வரை. ராஜேஸ்வரி அம்மையார் எழுதிய நூல்கள்: சூரியன், பரமாணு புராணம். அடுத்து கவிதை பேழை, குடும்ப விளக்கு, எழுதியவர் பாரதிதாசன். 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை எந்த வகையான இலக்கியங்கள்? மறுமலர்ச்சி இலக்கியங்கள். சொல்லும் பொருளும், கலர் நிலம், உவர்நிலம், நவிலல், சொல்லல், வையம், உலகம், மாக்கடல், பெரிய கடல், இயற்றுக, செய்க, மின்னாலை, மின்னல் போன்ற பெண், மின்னாள், ஒளிரமாட்டாள், தணல், நெருப்பு, தாழி, சமைக்கும் கலன், அணித்து, அருகில், யாண்டும், எப்பொழுதும், உணவை சமைத்து தருவது என்பது எதனை உருவாக்குவது போன்றது? உயிரை உருவாக்குவது. இலக்கண குறிப்பு: மாக்கடல், உரிச்சற்றொடர், ஆக்கல், தொழில் பெயர், பொன்னே போல், உவம உருபு, மலர்கை, ஓமைத்தொகை, வில்வாள், உம்மைத்தொகை, தவிர்க்க ஒணா. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 5 பகுதிகள். 2ஆம் பகுதி விருந்தோம்பல் ஆகும். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனகசபை என்பது பாரதிதாசனுடைய அப்பா பேர், லக்ஷ்மி அம்மாள் அவங்களுடைய அம்மா பேர், அதனால் கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்கிறோம். பாரதிதாசன் இயற்றிய நூல்கள்: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், பிசிராந்தையார் நாடக நூல். பிசிராந்தையார் வந்து நாடக நூலாக இருக்குது. இதுதான் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கு. பாவேந்தரின் கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வீரகாவியம் எழுதியவர் முடியரசன். கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதியவர் பாரதிதாசன். மாதவி காவியம் எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி. கவிதை பேழை, சிறுபஞ்சமூலம், எழுதியவர் காரியாசான். பாடல்கள்: அறிவுடையார் தாமே உணர்வர், இந்த டாப்பிக்லேருந்து பாடல் கொடுத்துருக்காங்க. பூவாது காய்க்கும் மரம் உல, நன்று அறிவார் மூவாது மூத்தவர், நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பாடலில் இடம்பெற்றுள்ள அணி: எடுத்துக்காட்டு ஓமை அணி. சொல்லும் பொருளும்: மூவாது முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா கெடாதிருத்தல். இலக்கண குறிப்பு: அறிவார், வல்லார், வினையால் அணையும் பெயர், விதையாமை, உரையாமை, எதிர்மறை தொழிற்பெயர்கள், தாவா, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தமிழ் மொழியில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை: நீதி நூல்கள். சிறுபஞ்ச மூலம் என்பது எத்தனை சிறிய வேர்கள்? 5 சிறிய வேர்கள்: சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, சிறுவழுதுளை, கண்டங்கத்திரி. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள கருத்துக்களின் எண்ணிக்கை 5. சிறுபஞ்ச மூலம் எடுத்துக்காட்டும் வாழ்வியல் உண்மைகள்: நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். காரியாசான் என்பது இயற்பெயர், தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். ஆசான் என்பது காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். இவர் வந்து காரியாசான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் தான் இந்த காரியாசான். பாயுர செய்யுள் இவரை டேஸ் என சிறப்பிக்கிறது: மாக்காரியாசான். சாதனைக்கு வயது தடையன்று. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு ஆற்றவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி டேஸ் எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார். பாரதி. 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16வது வயதிலேயே தம் தந்தையின் போர் படையில் தளபதியாக ஆனவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயதிலேயே பைசான் நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் விஞ்ஞானி கலீலியோ கலிலி. திரிகடுகம் எத்தனை பொருள்களால் ஆனது? 3 பொருட்கள்: சுக்கு, மிளகு, திப்பிலி.
இது போலவே 3 கருத்துக்கள், ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு திரிகடுகத்தில். 6 அறக்கருத்துக்களை எடுத்து கூறும் அறநூல் ஏலாதி. இது ஒரு 15 கீழ்கணக்கு நூல் வகையை சேர்ந்தது. ஏலாதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 6 பொருள்கள் ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. விரிவானம் வீட்டிற்கோர் புத்தக சாலை. அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தான் நமக்கு வந்து பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். டேசாம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2009 ஆண்டு. டேசாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவு அடைந்ததை நிறைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. 2010 ஆண்டு. அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். கத்தியை தீட்டாதே, உன்றன் புத்தியை தீட்டு. வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தியாகும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். டேஸ் பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பு ஆகும். வீட்டிற்கோர் புத்தக சாலை. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் மு. வரதராசனார். அறிஞர் அண்ணாவின் முதல் படைப்பு டேஸ் முதல் டேஸ் கடைசி படைப்பு. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி வரை பல படைப்புகள். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் வந்து அவருடைய முதல் படைப்பு. இன்ப ஒளி வரைக்கும் பல படைப்புகள் வந்து படைச்சிருக்காரு. இன்ப ஒளி தான் அவருடைய கடைசி படைப்பு. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் அறிஞர் அண்ணா. டேசாம் ஆண்டு சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார் அண்ணா. 1935. அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, காஞ்சி, மாலைமணி. அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் விடுதலை, குடியரசு. அறிஞர் அண்ணா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றிய வருடம் 1969. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது வந்து 2ஆம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம், சென்னை எழும்பூர்ல இருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இது கேரளாவில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் மற்றும் பெரிய ஆவண காப்பகம் தேசிய நூலகம், கல்கத்தா. 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1953ஆம் ஆண்டு முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்காவில் உள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் சைனா. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதே. தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. இது வந்து சீர்காழி அரங்கநாதன் பிறந்தநாளாக கொண்டாடப்படுது. இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னா SRR சீர்காழி அரங்கநாதன். அவர் தான் வந்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவருடைய பிறந்தநாளை தான் வந்து தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம், ஆகஸ்ட் 9ஆம் தேதி. தமிழ்நாட்டின் நூலக தந்தை என்று அழைக்கப்படுபவர் அவினாசி லிங்கம். இலக்கணம் இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொற்கள் இன், கு, உடைய, ஐ, விட, கள், ஆனால், தான், போல, உடன் போன்றவை. டேஸ் சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று கூறியவர் தொல்காப்பியர். தற்கால தமிழில் அதிகமாக பயன்படும் இடைச்சொற்கள் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆம். டேஸ் பொருள்களில் வரும். எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம். ஓ என்னும் இடைச்சொல் எந்தெந்த பொருள்களில் வருகின்றது? ஒளி, இசை, வினா, சிறப்பு, உயர்வு. சிறப்பு அப்படின்னா உயர்வு சிறப்பு, இழிவு சிறப்புன்னு சொல்லிட்டு 2 வரும். இது 2லையுமே வந்து ஓ அப்படிங்கிற இடைச்சொல் வருது.
அடுத்தது எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருள்கள்லையும் வந்து ஓ அப்படிங்கிற இடைச்சொல் வந்து வருது. அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அப்படி எது அப்படின்னு பார்த்தா நன்னூல். ஏ என்னும் இடைச்சொல் 6 பொருள்களில் வரும். இதை சொல்கிறதும் நன்னூல் தான். எந்தெந்த பொருள்கள் அப்படின்னா பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசைநிறை. தற்காலத்தில் ஏகாரம் தேற்று பொருளில் அதாவது அழுத்தம் கொடுக்க மட்டுமே வருகிறது. தான் என்ற இடைச்சொல் டேஸ் பொருளில் வரும். அழுத்த பொருளில் தான் தான் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து வருது. எடுத்துக்காட்டா நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள் அப்படின்னு சொல்கிறோம். தான் அப்படிங்கிறது தற்சுற்று படற்கை ஒருமை இடப்பெயராக இருக்குது. மட்டும் என்ற சொல் டேஸ் பொருள் தருகிறது. வரையறை. வரையறை அப்படின்னா அது வந்து முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை, இந்த மாதிரி ஒரு வரையறைக்குள்ளே சொல்லக்கூடியதுக்காக தான் மட்டும் அப்படின்னு வருது. ஆவது, கூட அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொற்கள் பல பொருள்கள்லையும் வருது. வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆ அப்படிங்கிறது. புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வினா பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ. சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடைச்சொல் எது அப்படின்னா ஆம். ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடைச்சொல். எடுத்துக்காட்டா உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி இசைவு பொருளில் வருது. இனியன் தலைநகர் போகிறானாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலாக ஒரு செய்தியாக வந்து சொல்கிறோம். பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியாக பறக்கும் தட்டு நேற்று பறந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொய். அந்த பொய் சொல்கிறதுக்காக அந்த வதந்தியை பரப்புறதுக்காக பயன்படுது. அன்று என்பது டேஸுக்கும் அல்ல என்பது டேஸுக்கும் உரியன. அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. எடுத்துக்காட்டு இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உரிச்சொற்கள் பார்க்க போகிறோம். இசை, குறிப்பு, பண்பு ஆகிய பொருள்களுக்கு உரியதாய் வரக்கூடிய சொல் உரிச்சொல். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் நன்னூலார். நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். கடி என்ற உரிச்சொல் பல பொருள் தருது. எடுத்துக்காட்டா கடிமலர் அப்படின்னா மனம் மிக்க மலர், கடிநகர் அப்படின்னா காவல் மிக்க நகரம், கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம், கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி அப்படின்னு சொல்லக்கூடிய பல பொருள்களில் வந்து கடி அப்படிங்கிற சொல் வருது. அடுத்தது உரு, தவ, நனி ஆகிய 3 உரிச்சொற்களும் டேஸ் என்ற பொருளில் வருகின்றன. மிகுதி. பல சொற்கள் வந்து ஒரு பொருள் தரக்கூடியது. உரு, தவ, நனி ஆகிய 3 வந்து மிகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளில் வருது. எடுத்துக்காட்டா உருப்பசி, தவச்சிறிது, நனி நன்று. இந்த மாதிரி பல சொற்கள் வந்து ஒரே பொருளை வந்து தருது. அடுத்தது மதிப்பீடு. சிறுபஞ்சம் மூலம் இந்த பாடல்கள் வந்து அற இலக்கிய வகையை சேர்ந்தது. எழுதியவர் காரியாசான். பெரும்பாலும் மகடுவு முன்னிலையை முன்னிறுத்தி தான் இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. இதில் வந்து நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன ஆகிய டைட்டிலில் வந்து பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணாக்கர் தான் இந்த காரியாசான். பாயிர செயல் வந்து இவரை மா காரியாசான் அப்படின்னு வந்து பாராட்டுது. அடுத்தது குடும்ப விளக்கு. எழுதியவர் பாரதிதாசன். இது வந்து ஒரு தற்கால இலக்கியமாக இருக்குது. அடுத்து சீவக சிந்தாமணி. எழுதியவர் திருத்தக்க தேவர். இது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை. இது வந்து சங்க இலக்கியம். பூவாது காய்க்கும், மலர்கை. இது ரெண்டுக்கும் இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா பூவாது காய்க்கும் அப்படின்னா எதிர்மறை வினையெச்சம். மலர்கை அது வந்து ஓமை தொகையில் வருது. கருப்பு மலர் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் நா. காமராசன். தண்ணீர் தண்ணீர் யாருடைய திரைப்படமாக வெளிவந்த நாடக நூல்? கோமல் சுவாமிநாதன். கிழவனும் கடலும் என்ற குறு நாவலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. 1954ஆம் ஆண்டு இந்த கிழவனும் கடலும் என்ற நாவலுக்காக நோபல் பரிசு கிடைத்துள்ளது. ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் என்ற சிறுவர் நாவலை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். கலைச்சொற்கள். சமூக சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மர், தன்னார்வலர், வாலண்டியர், கலர் நிலம், சலைன் சாயில், அறிவை விரிவு செய், ஓய்ந்திருக்கலாகாது இந்த கல்வி சிறுகதைகள் எழுதியவர். இதனுடைய தொகுப்பு வந்து அரசி ஆதிவல்லியப்பன் இவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்மத்தாவ். கல்வியில் நாடகம் இந்த நாடகம் எழுதியவர் பிரளயன். மலாலா இது வந்து கரும்பலகை யுத்தம். நன்றி.